மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். நான் என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வெக்கேஷன் ட்ரிப் பிளான் பண்ணி நாங்கள் போன பிளேஸ் தான் தேக்கடி எலிஃபண்ட் ஜங்ஷன். இப்போது உங்களுக்கு எக்ஸாம் முடிய போகுது, ஹாலிடே பெல் அடிக்க போகுது. புக்கை க்ளோஸ் பண்ணு, பேக்கை ஓப்பன் பண்ணு, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணு, வெக்கேஷன் ட்ரிப்பை பிளான் பண்ணு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல் பேக்கேஜ் அண்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஃபன்னோடு இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நம்ம இதில் நிறைய பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. எலிஃபண்ட் ரைடிங், பாத்திங், ஃபீடிங்னு சொல்லி அதுக்கு தனியாகவும் இருக்குது. ஃபுல் பேக்கேஜ்டு காம்போ பேக்காகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் இதில் எதுவும் மிஸ் பண்ணிடாமல் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. ஒன்றுத்துக்கும் ஏற்ற மாதிரி சார்ஜபிள் வச்சுருக்காங்க. இதில் ஹைலைட் கேளுங்களேன், நான், ஷதா, லிக்கி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து எலிஃபண்ட்டை குளிக்க வச்சோம். பாவம் அந்த எலிஃபண்ட்டோட மைண்ட் வாய்ஸ் கேட்குற வரைக்கும் நான் விடலை. நான் க்ளீன் ஆகிட்டேன்டா, என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தோம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சீனு வேறு லெவல். எலிஃபண்ட்டு நமக்கு ஷவர் பண்ணுது. இவ்வளோ நேரம் என்னை வச்சு செஞ்சிங்களே, இப்போ நான் உங்களை வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ என் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்துருக்கணுமே, ஐயோ எதிர்க்க வீடியோ எடுத்தவங்க செத்து. அப்புறம் எலிஃபண்ட்டுக்கு பனானா ஃபீட் பண்ணினோம். அழகாக வாங்கி ரொம்ப ஸ்டைலாக சாப்பிட்டு அந்த மூமெண்ட்டை எவ்வளோ க்யூட்டாக நாங்கள் என்ஜாய் பண்ணி ரசித்தோன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டைலாக வாங்கி சாப்பிட்டது அந்த மூமெண்ட் எவ்வளோ க்யூட்னு தெரியுமா? அது நேரில் பார்த்த ஃபீல் தாங்க செம. பட் இது எல்லாமே ஒரு ஃபன் தான். நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி தேக்கடிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே ஆர்ட் பண்ணி தராங்க. ஷதாவை அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி பக்காவாக பென்சில் ட்ராயிங் பண்ணி ஃபோட்டோவை கொடுத்தாங்க. பார்த்தா நமக்கே ஷாக்கு, இது ரியல் ஷதா ஃபோட்டோ மாதிரியே இருக்கே. பட் இதுவும் சார்ஜபிள் தாங்க. ஆனால் அந்த ஆர்ட் மெமரி வேறு லெவல். சர்ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கு ப்ரைஸ்லெஸ்னே சொல்லலாம். எல்லாருமே ஹாப்பி அவங்க ட்ரா பண்ணதை வச்சு. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் காட் கொடுத்துருக்காருன்னே நம்ம சொல்லலாம். ஸோ மக்களே, இன்னும் ஒரு ஃபன் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, எலிஃபண்ட்டுக்கு மலையாளம் தெரியும் போல். யானைப்பாகன் சொல்கிற வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் எலிஃபண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. அவங்களோட ஃபுட்டை எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் அவங்களோட பிளேஸில் வைங்கன்னு அவர் மலையாளத்தில் சொல்கிறதா இருக்கட்டும், போய் இவ்வளோ நேரம் நீ குளி அப்படின்னு அவர் சொல்கிறதா இருக்கட்டும், குளிச்சு முடிச்சுட்டு நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மனுஷங்களை விட ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுச்சுன்னு சொல்லலாம். நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த யானை குளிக்க போகிற இடத்துல டேப் க்ளோஸ் பண்ணியிருந்தது. அந்த டேப்பையுமே ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி எடுத்து அவங்க மேலே ஷவர் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த அளவுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா விஷயத்தையுமே. கூட இருந்து அவர் ஜஸ்ட்டு கைட் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களாவே ஓனாக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிறாங்க. பட் இதுக்கு மெயின் அந்த யானையோட அவர் எந்த அளவுக்கு பழகிருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அங்கேருந்து எனக்கு வரத்துக்கு மனசே இல்லை. ஸோ 5 o'clock கூட அது க்ளோஸ்டுன்றதுனால ரொம்ப மனவரத்தோடு நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நீங்கள் போகிறதா இருந்தால் கொஞ்சம் பிஃபோராகவே நீங்கள் போயிட்டிங்கன்னா, ஸோ நிறைய டைம் நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீல்டு இருந்துதா, இல்லை தேக்கடிக்கு எலிஃபண்ட் ஜங்ஷனுக்கு போன அந்த ஃபீல்டு இருந்துதான் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, கப்பலாக போய் ஃபுல்லாக சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஹாலிடேஸ்க்கு நம்ம சஜஷன் ஒன்று தான், தேக்கடி எலிஃபண்ட் ஜங்ஷன் மஸ்ட் ட்ரைண்டா. இதே மாதிரி வேறு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ட்ரிப் பண்ணு, சிரிப்பை கலெக்ட் பண்ணு, மெமரிஸ் லைஃப் டைம்டா, மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.